அவரை மேற்கொண்டு என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துரு ஆமா கழிவுறாதபடிக்கு, ஆமா நான் தள்ளாடும் போது சில பேர் எதிரிகள் சிரிக்கிறாங்க. ஆமா, நம்ம நோய்வாய் போட்ட போது எதிரிகள் சிரிக்கிறார்கள். நாம் வியாதியில விழுகும் பொழுது எதிரிகள் சிரிக்கிறார்கள். நம்ம ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது, நம் கண்ணீர் வடிக்கும் பொழுது எதிரிகள் நம்ம அது சிரிக்கிற கழி கூறுகிறார்கள். எனவே கர்த்தாவே, சீக்கிரமா என் வாழ்க்கையுடைய அந்த சீனை மாத்திருங்க. இப்ப அழுகையின் சீன் போய் கொண்டிருக்கிறது. அழுகையின் சீன் சீக்கிரம் மாத்திருங்க. மரண பள்ளத்தாக்க சீக்கிரமா மாத்திருங்க. அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா மாத்திருங்க. இப்ப இந்த சீன் அப்படியே போகக்கூடாது. ஆமா, அந்த மருத்துவமனை காட்சியை காமிச்சுட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த நாடகங்களை போடும்போது ஐசியூல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை காட்சியை 5 வாரம் 10 வாரமா ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா, ஒரு சம்பவத்தை சொல்றேன். அப்ப அதே ஒரு சம்பவம் அந்த ஐசியூல நடக்கும்போது, ஒரு நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிஜ வாழ்க்கையில போய் ஜோமெண்ட் வந்துட்டேன். 1 வாரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான். ஐசியூல இருந்து வீட்டுக்கு 1 வாரத்துல வந்துட்டான். ஆனா நாடகத்தை காமிக்கிறவன் 5 வாரம் 6 வாரத்தை கொண்டு வந்துட்டு பாக்குறோம். ஏன்னா நம்மளை எங்கேயோ பிசாசு சிந்திக்க வச்சு அவிசுவாசமான எண்ணத்துக்குள்ளாக வாழ வைக்கிறத பாக்குறோம். ஆனா கர்த்தர் நிச்சயமாய் அந்த சீனை மாத்திரவரா இருக்க. எனவே கலங்காத பிரியமான சகோதரா, எனவே அதை சொல்லும் பொழுது நான் தள்ளாடுகிறதினால்